நெக்ஸ்ட் ஏர்வே. ஸோ ஏர்வே காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு எப்படி அசஸ் பண்ணுவீங்க? ஏர்வே இன்டாக்டா இருக்கா காம்ப்ரமைஸ் ஆயிருக்கான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? சாரி, செஸ்ட், தட் இஸ் பிரீதிங். ஏர்வேனா என்னது? நோஸ் ஆர் ஓரல் கேவிட்டில இருந்து ட்ரக்கி ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும், கரெக்டா, ஓக்கல் கார்டு வரைக்கும். அதுல ஏதாச்சும் பிளாக் இருக்குன்னா தான் உங்களுக்கு ஏர்வே காம்ப்ரமைஸ் சொல்ல போறோம். ஸோ காம்ப்ரமைஸ் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னா வாட் ஆர் த காசஸ் ஃபார் காம்ப்ரமைஸ்? குட், டங் ஃபால் ஒன்னு. ஸோ பேஷண்ட் ஸ்னோரிங் இருக்கும், ஆர் ஸ்ட்ரைடர், சரிங்களா, இது இருக்கலாம். தென் இதெல்லாம் இருந்துச்சுன்னா காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். எப்ப பேஷண்ட் ஏர்வே நல்லா இருக்குன்னு சொல்லுவோம்? ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா அது இல்லாத கட்டத்துல எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னு நம்ம நினைச்சுக்கணும். தட் இஸ் ஆல் பிரீதிங். பேஷண்ட் இஸ் டாக்கிங், பேஷண்ட் இஸ் வெர்பலைசிங். பேஷண்ட் பேர் கேட்கறீங்க, எந்த ஊர்னு கேட்கறீங்க, நம்மள மாதிரி நார்மலா பேசுறாங்கன்னா தென் ஏர்வே இஸ் 99.9%. இந்த டெட்டால் அட்வைஸ்மெண்ட் எல்லாம் போடுவாங்கல்ல, ஸோ அந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம் ஏர்வே இஸ் இன்டாக்ட், சரிங்களா. தென் யூ கேன் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒருவேளை பேஷண்ட் நார்மலா பேசல, கொஞ்சம் வளர்ற மாதிரி பேசுறாரு, சென்சோரியம் கம்மியா இருக்கு, தென் யூ வில் திங்க் ஆஃப் ஆல் த காசஸ் ஆஃப் ஏர்வே காம்ப்ரமைஸ். ஏன்னா என்ன ஏர்வே காம்ப்ரமைஸ் காசு இருக்குன்னு பார்த்தா அதை தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். எல்லா பேஷண்ட்டும் போய் இன்டிபேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்ன காசு இருக்கோ அதை ட்ரீட் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஏர்வே செக்யூர் ஆயிடும், சரிங்களா. ஸோ வாட் ஆர் த காசஸ் ஃபார் ஏர்வே காம்ப்ரமைஸ்? ஃபாரின் பாடி. என்ன ஃபாரின் பாடி இருக்கும் ட்ராமால? ஸோ டென்ச்சர்ஸ் இருக்கலாம். குட். தென் டங் ஃபால் இருக்கலாம். ஃபாரின் பாடி வேற ஏதாவது இருக்குமா? blood இருக்கலாம். தென் blood ஃபாரின் பாடி சொல்ல மாட்டோம், பட் blood is also a reason for airway compromise. Good. Then sorry, aspiration breathingல வந்துரும். ஏர்வே எது என்ன பிளாக் பண்ணும்? பேஷண்ட் எல்லாரும் நல்ல ரோட்ல தான் போய் விடணும்னு இருக்கா? சேர் சகதியில விட மாட்டாங்களா? ஸோ ஈவன் மட்டு போகலாம், பேஷண்டோட கிளாதிங் போகலாம், ஸோ வாய்க்குள்ள என்ன வேணா போய் அடைச்சிக்கலாம். ஸோ அது எது இருந்தாலுமே தென் இட் வில் காஸ் ஏர்வே காம்ப்ரமைஸ். ஸோ ஃபாரின் பாடி ஒன்று சொல்லியாச்சு. டங் ஃபால். டங் ஃபால் எப்போ ஆகும்? இல்ல, வாட் இஸ் த காஸ் ஃபார் டங் ஃபால்? ஸோ நார்மலா டங் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம அவேக்கா இருக்கணும். ஆர் ஜீனியோ கிளாசஸ் ஒரு மசில் இருக்கு, டங்கை முன்னாடி மேண்டிபிளோட ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த மசில் எப்பப்ப வீக் ஆகுதோ டங் வில் ஃபால் பேக், போய் ஃபேரிங்ஸ் போய் அக்ளூட் பண்ணிடும், பிரீதிங் உள்ள போகாது, ஏர் உள்ள போகாது. ஓகேவா? ஸோ இப்போ எதுக்கு எப்போ காமனா நடக்கும்னா சென்சோரியம் எப்போ பேஷண்ட்டுக்கு கம்மியா இருக்கும், ஆர் மேண்டிபிள்ல எஸ்பெஷலி மிடில் ஆஃப் த மேண்டிபிள்ல ஃபிராக்சர் இருக்குன்னா அப்பவும் அந்த அட்டாச்மெண்ட் கட் ஆயிடும். ஸோ அப்பவும் என்ன ஆகும்? டங் ஃபால்ல இருக்கும். ஸோ டங் ஃபால் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும், சரிங்களா. அது எப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன். வேற என்னென்ன காசஸ் இருக்கு? salivary secretions வரலாமா? வரலாம். blood ஏற்கனவே சொல்லிட்டீங்க. anything else? food particles vomit பண்ணி aspirate பண்றது throatல இருந்துச்சுன்னா yeah, that is also a possibility. Then extensive orofacial injury. so நீங்க உள்ள மட்டும் யோசிக்கிறீங்க, இங்க நோஸ்ல இருந்து மவுத்ல இருந்து எல்லாமே அடிபட்டுச்சுனாலும் உங்களுக்கு airway compromise வரலாம். then airway, what you are thinking is only about the face and nose. நெக்ல ஏதாவது அடிபட்டுச்சுன்னா ஏர்வே காம்ப்ரமைஸ் ஆகுமா? ஆகலாம் இல்ல. ஸோ டைரக்ட் tracheal or laryngeal injuries can also compromise the larynx. அதுவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ லுக், talk to the patient, answers well, then airway is intact. If not, then suspect airway compromise. ஓகேவா? என்னென்ன threats? nasal or oropharyngeal bleed, hematoma, secretions, tongue fallback, foreign body, brain injury, laryngeal or tracheal injuries. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிற பேஷண்ட் how will you manage? So first is head position. So இது எதுக்காக பண்றோம்னா tongue fall back prevent பண்றதுக்காக. யூசுவலா tongue fall back இருந்துச்சுன்னா என்ன மேனுவர் பண்ணுவோம்? எந்த பேஷண்ட்னாலும் பண்ணலாம். head tilt, someone told head tilt, chin lift and jaw thrust. சரிங்களா? உங்களுக்கு ஏர்வே தனித்தனி ஸ்டேஷன்ஸ் இருக்கு, அதுல டீடைல்டா சொல்லுவாங்க. பட் ஹெட் டில்ட்னா என்னன்னா ஹெட் வந்து அப்படி டில் பண்றது. சின் லிஃப்ட்னா சின்ன பிடிச்சி ஆன்டீரியரா புல் பண்றது. ஸோ அதுல அட்டாச் ஆயிருக்க டங்கும் வந்து ஃப்ரண்ட்ல வரும். ஜா த்ரஸ்ட்னா இங்க வந்து ரெண்டு ஆங்கிள் ஆஃப் மேண்டிபிளையும் பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்ல புஷ் பண்றது. ஸோ தட் டில் த ஜா வில் கம் ஆன்டீரியர். ஸோ சின் லிஃப்ட், ஜா த்ரஸ்ட் அண்ட் ஹெட் டில். சரிங்களா? ட்ராமா பேஷண்ட்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னா தே மைட் ஹேவ் ஹிடன் சி ஸ்பைன் இன்ஜுரி.
ஸோ cervical spine இன்ஜுரி இருந்துச்சு, அந்த பேஷண்ட் போய் நீங்க இந்த ட்ரிபிள் மேனுவர் பண்ணீங்கன்னா சி ஸ்பைன் இன்ஜுரி இருக்கிறத நீங்க அக்ரவேட் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்ஸ்க்கு ஆர் ட்ராமா பேஷண்ட்ஸ்ல ஒன்லி ஒன் மேனுவர் விச் யூ கேன் டூ, ஜா த்ரஸ்ட். ஏன்னா ஜா த்ரஸ்ட்ல மேண்டிபிள மட்டும்தான் பிடிச்சி முன்னாடி எடுக்கிறோம். சின் லிஃப்ட்லயும் இப்படி நெக் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நெக் மூவ்மெண்ட் இல்லாம ஜா மூவ்மெண்ட் மட்டும் கொடுத்து யூ வில் புல் த ஜா ஆன்டீரியர்லி. சரிங்களா, அதுதான் ஜா த்ரஸ்ட். ஸோ அதை பண்ணி நமக்கு டங் ஃபால் ப்ரிவென்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ பேஷண்ட் வரும்போது ஒரு ஸ்ட்ரைடர் ஒரு ஸ்னோரிங்ல இருந்தாங்க, இது பண்ண உடனே அது செட்டில் ஆயிடுச்சுன்னா தென் ஓகே. செக்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா பார்த்து ஆஸ்பிரேட் பண்ணணும். ஓகேவா, தென் இதுல ஒரு வேலை செட்டில் ஆகல, அப்போ என்ன பண்ணுவீங்க? மெனுவர் பண்ணிட்டீங்க, பட் பேஷண்ட் இன்னும் ஏர்வே காம்ப்ரமைஸ்ல தான் இருக்கு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் சக்ஷன் போடலாம். செக்ரேஷன் இருக்கு, பிளட் இருக்குன்னா கொஞ்சம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏர்வே குட். என்ன ஏர்வே? ஓரோஃபெரிஞ்சல் ஏர்வே இருக்கு, இன்னொன்னு நேசல் ஏர்வே இருக்கு. சரியா, நேசோஃபெரிஞ்சல். சோ எப்போ ஓரோஃபெரிஞ்சல் யூஸ் பண்ணும், எப்போ நேசோஃபெரிஞ்சல் யூஸ் பண்ணும்? நமக்கு வாயில ஏதாவது டியூப் போட்டாச்சுன்னா அமைதியா இருப்போமா? இருக்க மாட்டோம்ல. என்ன வரும்? கேக் ரிஃப்ளெக்ஸ் வரும், வாமிட்டிங் வரும். சோ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் பேஷண்ட்க்கு சென்சாரி எப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கோ அந்த பேஷண்ட் they will not tolerate a oropharyngeal airway. சரிங்களா, அவங்களுக்கு preferably nasopharyngeal airway போடணும். ஒருவேளை பேஷண்ட்க்கு ஜிசிஎஸ் வந்து ஒரு 9-10 தான் இருக்கு, அவங்களுக்கு சென்சாரியுமே கம்மியா இருக்கு, சோ அந்த பேஷண்ட்க்கு you can put in a oropharyngeal airway. நமக்கு யூசுவலா யூஸ் பண்றது குடல்ஸ் ஏர்வே. சரிங்களா, அதுக்கு ஒவ்வொரு சைஸஸ் இருக்கு, ஷேப்ஸ் இருக்கு. சோ அதை பார்த்துட்டு பேஷண்ட் இண்டிவிஜுவலைஸ் பண்ணி தான் நம்ம போடணும். சரிங்களா, சோ எல்லா பேஷண்ட்டுமே நேசோஃபெரிஞ்சல் ஏர்வே டாலரேட் பண்ணுவாங்களா? அப்படின்னா எல்லாருமே நேசோஃபெரிஞ்சலே போட்டுறலாம்ல. சோ whenever you are suspecting base of skull fracture, எப்போனா நேசல் ப்ளீட் இருக்கு ஆர் சிஎஸ்எஃப் ரைனோரியா, மூக்குல இருந்து தண்ணி மாதிரி வந்துட்டே இருக்குன்ற பேஷண்ட்டுக்கு you should be very careful. அதாவது இந்த இடத்துல பேஸ் ஆஃப் ஸ்கல்ல ஃபிராக்சர் ஆயிருக்கும், தெரியாம நம்ம டியூப் போட்டது உள்ள போகாம மேல போயிடுச்சுன்னா சின்னதா இருக்க ஃபிராக்சரை பெருசு பண்ணி விட்டுருவோம். the rent will become more, plus இன்ஃபெக்ஷன் கீழ இருந்து நம்ம மேல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சோ பேஸ் ஆஃப் ஸ்கல் ஃபிராக்சர் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ற பேஷண்ட் you will not put a nasopharyngeal tube. சரிங்களா, இந்த பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் சென்சாரும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஆனா ஏர்வே காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னா அப்ப என்ன பண்ணணும்? ஓரலும் போட முடியாது, நேசோஃபெரிஞ்சலும் போட முடியாது. அப்ப என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடணும். சரிங்களா, சோ லெவல் 1 ஹெட் பொசிஷன், அதுல பண்ண முடியலன்னா லெவல் 2 போறோம் which is nasal or oropharyngeal airway. அதுலயும் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 போறோம் which is endotracheal intubation. சரிங்களா, இது ஏர்வே காம்ப்ரமைஸ்க்கு பிளட் இருக்கலாம், செக்ரேஷன்ஸ் இருக்கலாம், சக்ஷன் போடுறீங்க, திரும்ப திரும்ப செக்ரேஷன் வருது, திரும்ப திரும்ப பிளட் ஆயிட்டு இருக்கு, பூல் ஆயிட்டு இருக்குன்னா அப்பவும் நம்ம ஏர்வே போட்டு மேனேஜ் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல we will go for endotracheal intubation. சரியா, சோ ET tube வந்து endotracheal intubation is called a definitive airway. So definitive airway னா என்னன்னா, one is it has to be within the trachea, two is it has to prevent aspiration. சோ ரெண்டுமே இருந்தாதான் நம்ம definitive airway சொல்றோம். இந்த endotracheal tubeல பாத்தீங்கன்னா எண்ட்ல வந்து என்ன இருக்கும், ஒரு சின்ன பலூன் மாதிரி ஒரு கஃப் இருக்கும், அதை இன்ஃப்ளேட் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும், டியூப ட்ரக்கியா உள்ள போகும், டியூபை சுத்தி அந்த பலூன் இன்ஃப்ளேட் ஆயிடும். சோ ஏதாவது கண்டென்ட் வந்து ஓரல்ல இருந்து ட்ரக்கியா உள்ள போனாலும் it will not enter the lungs, so it will prevent aspiration. So endotracheal intubation பண்ணியாச்சுன்னா you can say that airway is secured, you can move on to the next step which is breathing. சரிங்களா, எல்லா பேஷண்ட் டியூப் போட முடியுமா? எல்லாரும் ஸ்கில்டா இருப்போமா டியூப் போடுறதுல? தென் ஒரு சில பேஷண்ட் லாரிங்ஸ் ஆன்டீரியரா இருக்கும், எக்ஸ்டென்சிவ் ஓரோஃபேஷியல் இன்ஜுரிஸ் இருக்கும், இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, டியூப் போட முடியாது. அப்ப என்ன பண்றது? இல்ல நீங்க டியூப் இன்டிபேட் பண்ண ட்ரை பண்றீங்க, 2 அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்க முடியல, அப்ப என்ன பண்ணுவோம்? யா குட். சோ எல்லாமே, அப்ப எல்லா பேஷண்ட்க்கு எல்லாமே போடலாம்ல, எதுக்கா எண்டோட்ரக்கியல் இன்டிபேஷன் பண்றோம்? So everything has a scientific basis on which we act, right? Why? Sorry? So LMA is a supraglottic airway, அதாவது glottisக்கு மேல தான் உட்கார்ந்திருக்கும். So it will not prevent aspiration. Airway patent வச்சுக்கோ, ஆனா aspiration prevent பண்ணாது. So ஒரு short span of timeக்கு தான் நம்ம LMA யூஸ் பண்ண முடியும். LMA போட்டா கூட பேஷண்ட்டுக்கு நெக்ஸ்ட் டெஃபினிட்டிவ் ஏர்வே செக்யூர் பண்றது நம்ம நெக்ஸ்ட் மாடாலிட்டிஸ் எடுத்துக்கணும். இன்டிபேட் பண்றதுக்குள்ள அட்வான்ஸ் ஏர்வே டிவைசஸ் எடுத்துட்டு வரணும். ஸோ வீடியோ லாரிங்கோஸ்கோப் எல்லாம் இருக்குன்னா அதை அரேஞ்ச் பண்ணி அப்புறமா இன்டிபேஷன் ட்ரை பண்ணலாம். ஆர் எல்ஸ் should go for a surgical airway. சரிங்களா, இதுல எதுவுமே முடியாத பட்சத்துல go for surgical airway. சரியா?